ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கஷ்டங்களை நாம் பார்க்குறோம். கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையே இருக்க முடியாது. கஷ்டங்கள் சமாளிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, ஆனால் சமாளிக்க முடியாமல் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதில் மெயின் கஷ்டமே கடன் என்ற கஷ்டம்தான். கடன் இருந்தாவே வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு கடனை வாங்கிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே போகாத உயிர் போயிடும். ஸோ கடனுங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ கடன் வாங்கி கடனை அடைக்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன் இந்த வீடியோ பார்த்தா கடன்லாம் அடைப்போதா, நீ எது பணம் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பணம் நான் கொடுக்கலனாலும் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்ல போகிறேன். ஆமாங்க, கடன் தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த ஒரு எளிய பரிகாரம் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடன் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் மாற்றுவதற்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரியாக இருக்காது. வாழ்க்கை ஒரு சில நேரம் அப்பில் இருக்கும், ஒரு சில நேரம் டவுனில் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இந்த கடன்லாம் சமாளிப்பதற்கு நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டங்கிறது தேவை. அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு தான் உப்பு வைத்து ஒரு பரிகாரத்தை நாம் செய்யணும். வெறும் சமையலுக்கு மட்டும் டேஸ்ட்டு தரக்கூடிய உப்பு இல்லாமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உப்பானது முக்கிய பங்கு வகிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த பரிகாரத்தை பற்றி தெரியாததுனால இந்த பரிகாரம் செய்யாமல் வாழ்க்கையில் கடனோடு கடனாகவே இருக்கிறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் பெண் என யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். வீட்டில் கடன் இருக்கா, அப்போ கடன் அடையிறதுக்கு உடனே இதை செய்திடுங்க. நல்ல லக்கான பரிகாரம் தான். நிறைய இன்னும் சில பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த பரிகாரம்லாம் செய்யும்போது நாங்கள் செய்கிறோம் ஆனால் பலன் கிடைக்கலன்னு. இப்போ இந்த பரிகாரம் நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறது பெருசு இல்லை, நம்பிக்கை வைக்கணும். முடியும், இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கணும். அதே தான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்பிக்கை வைங்க, கடன் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை வைத்து பரிகாரம் செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயோ இல்லை ஒரு சில வாரங்கள்லேயோ உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே மூலாதாரணமாக சொல்லப்படுது. சரி வாங்க, இப்போ இந்த பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பரிகாரம் எவ்வளவு ஈஸி, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன்று விடாமல் பார்க்கலாம். ஸோ இனிமேல் தான் வீடியோவை ரொம்ப தெளிவாக பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கடனை திருப்பி அடைப்பதற்குள் போதும் என்று ஆகிவிடக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலத்தில் விட்டது. அதுதான் மிகையாகாத ஒரு உண்மை. வட்டிக்காக கடன் வாங்கி வட்டியை கட்டிய தன்னுடைய காலத்தை கடந்து பலரும் இருக்கிறாங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பவராக இருந்தாலும் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடனால் மிகப்பெரிய அவமானத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிடுது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ கடன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம்மிடமிருந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் சென்றுவிடும். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீர செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் ஏற்படுவதற்கு காரணம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணவரவு இல்லாதது மட்டும்தான். பணவரவு தருவதற்குரிய அற்புதமான கடவுள்களாக திகழ்பவர் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். அவங்க தான் பணத்துக்கு அதிபதினு. அதனால் கடன் சுமையை தீர்ப்பதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு வேண்டும். அந்த அருளை பெறுவது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்படி மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். ஸோ மகாலட்சுமி தாயாருக்கு என்ன செய்தால் ரொம்ப பிடிக்கும், எதை செய்தால் ரொம்ப பிடிக்கும், எப்படி செய்தால் பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது. ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையுடைய அடிப்படையில் இதை பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பலன் கிடைக்காது. சரி வாங்க இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம். முதல்ல
இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த பொருளாக சொல்லப்படக்கூடிய கல்லுப்பு வந்து இந்த பரிகாரத்துக்கு மெயினாக தேவைப்படும். அதனால் கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பரிகாரத்தை நாம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு அந்த பரிகாரத்தை நாம் எந்த நாளில் நாம் செய்கிறோம், எந்த நேரத்தில் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவர் கடன் வந்து வாங்குகிறார்கள் என்றால் அவருடைய மனநிலை சீராக இருக்காது. இந்த மனநிலையை சீர் செய்வதற்கு நமக்கு சந்திர பகவானுடைய அருள் என்பது வேண்டும். ஸோ சந்திர பகவானுடைய அருள் நமக்கு வேண்டும். மேலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் கண்டிப்பான முறையில் கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு ஆளாவார்கள் என்பதால் சனி பகவானுடைய அருளை பெறுவதும் நம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். இந்த எளிமையான நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரமானது நீங்கள் கண்டிப்பாக வந்து திங்கட்கிழமை அன்று செய்யலாங்க. அதாவது சந்திர பகவானுக்கு உரிய கிழமையாக சொல்லப்படக்கூடிய திங்கட்கிழமை அன்று சனி ஹோரை வரக்கூடிய அந்த நேரத்துலையும் சனி பகவானுக்குரிய கிழமையான சனிக்கிழமை அன்றும் சந்திரஹோரை வரும்ல அந்த நேரத்திலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டால் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். ஸோ கடன் பிரச்சனை தீருவதற்கு எந்த நாளில் வழிபாடு செய்யணும்னா இந்த 2 நாளில் வழிபாடு செய்யணும். இந்த 2 நாளில் சந்திரஹோரை வரும்போது தான் இந்த வழிபாடு நாம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இப்போ எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதாவது எந்த கிழமையில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக பரிகாரம் செய்யக்கூடிய முறையை வந்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பரிகாரத்தை நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் செய்ய வேண்டும். வேறு எங்கவும் செய்யக்கூடாது. மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் இதை செய்தாலே போதும். மாதத்தின் நீங்கள் பலன் வந்து பெற்றிட முடியும். அதே போல் மாதத்துடைய முதல் திங்கட்கிழமையோ அல்லது முதல் சனிக்கிழமையோ நாம் இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் அடுத்த மாதமும் அதே நாளில் தான் செய்ய வேண்டும். அதாவது மாதத்துடைய முதல் திங்கட்கிழமை என்று இந்த பரிகாரத்தை செய்தால் அடுத்த மாதமும் முதல் திங்கட்கிழமை என்று தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஸோ இப்படி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நிறைய ரூல்ஸ்களாக இருக்குது. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. புதிதாக கல்லுப்பை வாங்கி கொள்ளுங்க. அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு நீர்நிலைக்கு அருகில் சென்ற பிறகு ஒவ்வொரு கையிலும் தனித்தனியாக கல்லுப்பை நிறைய அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று இந்த உப்பு வந்துட்ட சொல்லணும். அதாவது கையில் உப்பு வச்சுட்டு சொல்லணும். அந்த மாதிரி சொன்ன பின்னாடி இந்த உப்பு வந்து நீங்கள் எப்படி கரைக்கிறதோ அதே போல் என்னுடைய கடன் பிரச்சனை கரை வேண்டும் என்று மனதார வந்து வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொண்டு அந்த உப்பை வந்து அந்த நீர்நிலையில் கரைத்து விட வேண்டும். அவ்வளவு தாங்க, இந்த பரிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்படி நாம் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமாவது இந்த பரிகாரத்தை செய்து வந்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கடன் சுமை குறைவதற்குரிய வருமானமும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து பாருங்கள். மிகவும் எளிமையான இந்த கல்லுப்பு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கடனற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதனால் கடனற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீர்நிலைகள் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டுடைய தொட்டியோ இல்லை வீட்டில் கிணறோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அங்கே இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயினாக அந்த கல்லுப்பு வந்து தண்ணீரில் கரைச்சிடணும். அது மட்டும்தான் கான்செப்ட்டு. ஸோ அந்த கான்செப்டில் நாம் நடந்துக்கிட்டாவே இந்த கல்லுப்பு பரிகாரம் நம்மளுடைய கடன் சுமைகளை எல்லாமே தடுக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வர சனிக்கிழமையிலையோ இல்லை வர திங்கக்கிழமையிலையோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்து உடனடியாக அவங்க பலனடையட்டும். ஸோ நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நன்றி.